ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாவது யூனிட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பார்ட் 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் டேஷ் நூல் போற்றுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு செயல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் இருக்கும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிலப்பதிகாரத்தை பற்றி தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின், திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று அங்கண் உலகு அளித்தலான். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரும் வளம் திரிதலான். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். இதுவும் சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் தான். ஓகேவா? பாருங்க, போற்றதும் போற்றதும் இப்படிலாம் வந்தாலே அது சிலப்பதிகாரம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். இதுவும் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் தான். அஞ்சாவது கொஸ்டின், வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்கொடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர். இதுவும் சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் தான். ஓகேவா? ஏழாவது கொஸ்டின், இதுவும் அதே தான். வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம். ஓகேவா? சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? திங்களுக்கு இது சொல்லும் பொருளும். திங்களுக்கு நிலவன் தான் பேர், கரெக்டு தான். கொங்குனா மகரந்தம், இதுவும் சரிதான். அலர்னா மலர்தல், இதுவும் சரிதான். திகிரினா ஆணை சக்கரம், திகிரி ஆணை சக்கரம், இதுவும் கரெக்டு தான். அப்போ அனைத்தும் சரிதான் ஆன்சர். ஓகேவா? 9வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியானது எது? பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், கரெக்டு தான். மேருமலைன்னு சொல்லுவாங்க, இமயமலை தான், கரெக்டு தான். நாமநீர் அச்சம் தரும் கடல், நாமநீர்னா அச்சம் தரும் கடல், கரெக்டு தான். அலி கருணை, இதுவும் கரெக்டு தான். அப்போ அனைத்தும் சரிதான் ஆன்சர். 10வது கொஸ்டின், தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் டேஷ் மன்னன். ஆத்தி மலர்ன்றது எந்த மன்னன் அணியக்கூடிய மாலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோழ மன்னன், இதுதான் கரெக்ட் ஆன்சரு. டேஷ் மன்னனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது, அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் என்று இளங்கோவடிகள் கூறுகிறார். ஓகேவா? டேஷ் மன்னனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. எந்த மன்னன்? சோழ மன்னன். ஓகேவா? காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் டேஷ் மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல் கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது, அதனால் கதிரவனை போற்றுவோம். ஓகே. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் டேஷ் மன்னன். எந்த மன்னன்? சோழ மன்னன் தான். ஓகேவா? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். 14வது கொஸ்டின், இளங்கோவடிகள் டேஷ் மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது. சேர மன்னர். ஓகேவா? அவர் சேர மன்னரோட மரபை சார்ந்தவர் தான். இளங்கோவடிகள் அவர்களின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? 2ஆம் நூற்றாண்டுன்றது தான் கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று உள்ளது, அது எது?
ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதுதான் 5 பெருங்காப்பியங்கள். இதில் அது எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். தமிழின் முதல் காப்பியம் எது? முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் இப்படிலாம் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் தான் ஆன்சர். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிற நூல் எது? இப்பதான் பேசணும். சிலப்பதிகாரம் தான் ஆன்சர். 19வது கொஸ்டின். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். ஓகே, இதுதான் கரெக்ட் ஆன்சரு. 20வது கொஸ்டின். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக டேஷ் நூல் தொடங்குகிறது? சிலப்பதிகாரம் தான். ஓகே, இன்னைக்கான 20 கொஸ்டின் இதுதான். ஆன்சர் பார்த்துருவோம். 20க்கு 20. அப்போ எல்லாமே கரெக்டு தான். ஓகே, இது பார்ட் 1. நாளைக்கு நம்ம பார்ட் 2 பார்ப்போம். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.